குட் மார்னிங் கைஸ். ஹோப் இந்த டே உங்கள் எல்லாருக்கும் நல்லா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த நாள் உங்களுக்கு நல்லா போகல அப்படின்னா நாளைக்கு சூப்பராக போகும். இந்த கொரியன் நூடில் இருக்குல்ல, இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற கியூரியாசிட்டிக்கு பின்னாடி நடந்த ஒரு குட்டி ஸ்டோரியை தான் நீங்கள் எனக்கு கேட்க போகிறீங்க. அக்கா 10 days லீவில் இந்தியா வந்திருந்தால அவள் திருப்பி போகிறதுக்கு முன்னாடி ஸ்பைசஸ்லாம் கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி நான், அம்மா, அக்கா 3 பேரும் கணேஷ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் போயிருந்தோம். யூஸ்வலாக ஷாப்பிங் போனாலே கண்டதெல்லாம் எடுத்து பேஸ்கெட்டில் போட்டுருவேன். அதனால என் அம்மா என்ன கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி என் கண்ணில் கரெக்டாக பட்டது தான் இந்த புல்டாக் ராமன். ஏஞ்சலும் கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்டா, நான் இது ஜெர்மனியில் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும், நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னதுனால அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில் நான் ரேட்டு பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு பேக்கெட் 150 rupeesனு. என் ஹார்ட் கலண்டு கையிலே வந்துருச்சு. இதுக்கு நான் 12 ரூபாய்க்கு மேகியும் வாங்கி சாப்பிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் அந்த பேக்கெட்டில் போடல. ஸோ நான் ChatGPT கேட்டேன், ரெஃபரன்ஸ்க்கு கொஞ்சம் யூடியூப் வீடியோவும் பார்த்தேன். எல்லாத்துலேயும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஸ்பைசி சாஸ் மட்டும் கம்மி பண்ணி போடுங்க, ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு. நான் அப்போவே ஏஞ்சல் கிட்ட சொன்னேன், ஏஞ்சல் நான் ஹாஃப் போடுறேன் அப்படின்னு. இல்லை நீ முக்கால்வாசி போட்டுரு, நான் வந்து டாலரேட் பண்ணிப்பேன், நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முக்கால்வாசி போட்டு வாயெல்லாம் எரியிற அளவுக்கு சரியான காரம். டேஸ்ட்டும் பெருசாக பிடிக்கல. பார்க்க டெம்டிங்காக இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பாவம் புள்ள இந்தியா வந்ததுலேருந்து எனக்கு அது செஞ்சுதா இது செஞ்சுதான்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஆனால் செஞ்சு கொடுக்க டைம் இல்லை. செஞ்சு கொடுத்த ஒரு நூடுல்ஸும் காரம் தாங்க முடியாமல் வாயை புண்ணாக்கிடுச்சு. இது சாப்பிட்டுட்டு அவள் காரம் தாங்க முடியாமல் வந்த வருத்து இருக்கே. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான். புல்லா தான் ஓடிட்டு இருக்கு.